ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்த எங்கள் தேவாதி தேவனுக்கு கோடி சோத்திரங்கள் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. 11 மாதங்கள் கடந்து இந்த 12வது மாதத்தின் இந்த 4வது நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி ராஜா. எங்கள் தெய்வமே உமக்கு நன்றி. எங்கள் கண்மலையே உமக்கு நன்றி. எங்கள் துருகமே உமக்கு நன்றி. எங்கள் கேடகமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருவோம். நம்ம எல்லாரும் அப்படியே கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் பண்ணுவோமா? எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடணும். ஆமென். ஹல்லேலூயா. பாடுகிற பிள்ளைகள், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகள், எங்களுடைய ஜெப வேலைகள், எங்களுடைய ஆராதனை வேலைகள், கர்த்தருடைய வார்த்தையின் வேலைகள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற என் அன்பு தாசருக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவன் இந்த இடத்துல எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய பிஎஸ் சிஸ்டங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மியூசிக் சிஸ்டத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றின் மேலும் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் எழுந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் எங்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க நாமம் மகிமைப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ சொன்னீரே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் இந்த இடத்துல மகிமைப்படுவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் ஆண்டவரே நீர் உடைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபையை நினைத்து எல்லாரும் நன்றி சொல்லலாமா? சில நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து சோத்திரம் பண்ணி, ஆமீன், கர்த்தருடைய மகிமையான பிரசன்னத்தினால ஆண்டவரே இந்த கேம்பஸ் முழுவதும் உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டாண்டவரே. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் என்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவீராக. ஆண்டவரே, இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்க நாமம் இதில் மகிமைப்படட்டப்பா, மகிமைப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பாடல் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி praise God. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். சொல்லுவோமா? ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. சொல்லுவோமா? ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான நம்மளை தேடி வந்த இம்மானுவேலர் அவர் உயர்த்தி, நீங்க இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி பாடலாமே தெரிந்த பாடல். ஆமென். praise God. எளிமையான எங்களையே
என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாறுதலே. ஐயா வாழ்க, சொல்லுவோமா? வாழ்க. உங்க சத்தத்தை உயர்த்தி ஓ ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். ஆமென். தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகின்ற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க. உங்க குரலை உயர்த்தி எஸ் லோர்ட். ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவாய் மாற்றுகிற தேவனை உயர்த்தி ஆமென் லோர்ட். குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. எங்கள் குறை நீக்கும் வல்லவரே, கோடி சோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க, சொல்லுவோமா? உங்க குரலை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். இவ்வளவுதான உங்க சத்தம்? வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. மீண்டும் சொல்லுவோம். ஐயா ஆமென் லோர்ட். வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. சொல்லுவோமா? வாழ்க, ஐயா வாழ்க. சத்தமாய் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நல்ல கைகளை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி
இயேசு ராஜா. இம்மானுவேல். அடைக்கலம் அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே நாறுதலே நன்றி ராஜா. அன்பே நாறுதலே ஓ நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுவோம், நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு. நீங்க மாத்திரம் சொல்லுங்க பாப்பா, நன்றி. சத்தத்தை உயர்த்தி ஓ நன்றி இயேசு ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. சுகம் தந்து இதுவரை சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்தவருக்கு நன்றி. புது பலன் தந்தவருக்கு ஒரு நன்றி. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு. எல்லாரும் சொல்லுவோம் நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆமென் லார்ட். வாழ்க்கையில ஒளி விளக்காய் வந்தவர், வாழ்க்கையின் இருளை வெளிச்சமாய் மாற்றின தேவனுக்கு நன்றி. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. நல்ல கை தட்டி சொல்லுங்க பாப்பா சத்தமா. எவ்வளவு தூரம் எங்களை நடத்தினவருக்கு ஓ நீங்க மாத்திரம் சொல்லுவீங்களா? நன்றி இயேசு. சத்தத்தை உயர்த்தி ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. ஊழியம் தந்தீரே. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே. சொல்லுவோம் நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுங்க பாபா சதமா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்ல போகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி
நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வந்தாரே. வாட் a wonderful God we worship. அவரை போல நல்ல தகப்பன் வேற யார் உண்டு? எத்தனையோ சூழ்நிலைகள் மாறினது, மரண பள்ளத்தாக்குகள் நேர்ந்தது, சத்ரு நம்மளை பின்தொடர்ந்தான். ஆனா கர்த்தர் நமக்கு ஆதரவாய் அனுகூலமாய் ஜெயத்தை கொடுத்த ஆண்டவருக்கு எத்தனை பேர் வாயை திறந்து சொல்ல போறீங்க? நன்றின்னு சொல்ல போறீங்க. நல்ல வாயை திறந்து ஏசப்பா நன்றின்னு சொல்லுங்க. உங்களை மறந்து ஏசப்பா ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா எவ்வளவு நல்ல தேவன், எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர். எல்லாரும் கண்களை மூடி சொல்லணும், ஏசப்பா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, எங்களை சுமந்தவரே உமக்கு நன்றி, எங்களை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ரட்சித்தவரே நன்றி, தூரத்தை சமீபமாக்கினவரே உமக்கு நன்றி. நன்றியோடு நான் துதி பாடுவே எந்தன் இயேசுராஜனே. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்றும் நன்றி கூறுவேனா. எத்தனை பேர் உள்ளத்தினால் துதிப்பா உங்க வாய் திறந்து எந்தன் இயேசுரா எனக்காக நீ செய்த நன்மை, எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா இன்றும் நன்றி. நீங்க சொல்லுங்க, எனக்காக நீ எனக்கா நீ செய்திட்ட நன்மை இன்றும் நன்றி கூறுவேனா. நீங்க மாத்திரம் சொல்லுவீங்களா? எத்தனை பேருக்கு கர்த்தர் நன்மை செய்திருக்கிறார்? எத்தனை காரியங்கள், எவ்வளவோ காரியங்கள் நமக்கு தடையாயிருந்த பொழுதும் தேவன் நமக்கு ஒரு புதிய ஜீவனையும் புதிய பலத்தையும் புதிய கிருபையும் தந்து இதுவரை தாங்கின இந்த எபினேசருக்கு எத்தனை பேர் வலதுகரத்தை உயர்த்தி சொல்ல முடியும்? எனக்கா நீ செய்திட்ட இன்றும் நன்றி. சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில், எனக்கா நன்மைக்கா இன்றும் நன்றி. இன்னும் ஒரு விஷயம் உங்க குரலை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்கா நன்றி. அடே எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ராஜா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பாவை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நன்றி நன்றி. Thank you Jesus. ஆண்டவரை நல்ல அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றிகளை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபைக்காக, ஆண்டவருடைய பலத்திற்காக, அவர் நம்மேல வைத்த எல்லா தயவை எண்ணி உமக்கு நன்றி நன்றி நன்றி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. தேவன் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து மீதியா இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீர் ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி இயேசுவை நோக்கி பார்ப்போம். எங்களோடு நீங்க பேசுங்க. இன்று இரவும் உமது பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. வார்த்தைகள் எங்களுக்குள் இன்றைக்கு கிரியை செய்யட்டும்.
இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அது வெறுமையாய் திரும்பி வருகிறதில்லை. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ, செய்ய விரும்புகிறீங்களோ, அதை சரியாக நிறைவேற்றுகிற ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு பலமாய் இந்த வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து செல்லட்டும். இந்த சத்தத்தை எங்கெந்த சூழ்நிலைகள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் என் ஆண்டவருடைய பலமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு தொடட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. உமது வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை உமது கரத்திற்குள்ளாக இழுக்கிற கருவிகளாய் பயன்படுத்தப்படட்டும் அப்பா. உமது பாதத்தில் ஒரு விஷயம் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள், நாம் கேட்போம். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தகப்பனாய் நம்மீது அன்பு வைத்து நம்மை தேடி வந்த ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் ஒருவேளை ஆண்டவருடைய வேத வசனத்தை இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். இஸ்ரவேலை, யாக்கோபு, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினேன். நான் உன்னை உருவாக்கின ஒரு தகப்பனாக உன்னை சிருஷ்டித்தேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை உருவாக்கின அந்த தேவன் அவருடைய சாயலில் மனிதர்களை உருவாக்கி என் பிள்ளைகள் எனக்காக வாழட்டும், என் பாதையில் வரட்டும் என்று அந்த பிள்ளைகளை அவருடைய பாதையில் உருவாக்கி தேவன் நடத்தினார். அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்தை விட்டு விலகின பொழுது, ஆண்டவருடைய சத்தத்தை, வார்த்தைகளை கேட்காமல் விலகி நின்ற பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளை அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கினார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவர் வருவார், உன் தலையை நசுக்குவார் என்று ஆண்டவர் வார்த்தை வெளிப்பட்டது. இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே அவர் வருவார் என்று பிதாவானவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அவர் வரப்போகிறார், ஒரு தேவன் வரப்போகிறார், என்னுடைய நேசகுமாரன் வரப்போகிறார், உன் தலையை நசுக்குவதற்காக, சாத்தானின் கிரியைகளை அழிப்பதற்காக அந்த தேவன் வருவார் என்று அந்த பிதாவானவர் வாக்கு கொடுத்தார். அந்த பிதாவானவர் மனுமகனாய் இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிற பொழுது, இந்த உலகத்தில் ஒரு இரட்சகராக, இந்த உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பனாக, இந்த உலகத்தில் எல்லார் மேலும் அன்பு கூறுகிற ஒரு தெய்வமாக இந்த உலகத்தில் தமது குமாரனை அனுப்பினார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை மகனே, நான் உன்னை மறவாமல் உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன், ஒரு தகப்பன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு கலக்கத்தோடு நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பாரத்தோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னை நேசிக்க யாரும் இல்லை, என் மீது அன்பு கூறுவதற்கு யாரும் இல்லை, நான் அநேக நேரம் தனிமைப்படுத்தப்படுகிறேன், அநேக நேரம் பாரங்கள், வேதனைகள் என்னை சூழ்ந்து நிற்கிறது, இந்த உலகத்தில் நான் ஏன் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் இந்த பாடுகளில், இந்த வேதனையில், இந்த அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கென்ற ஒரு அடைக்கலம் இல்லை, எனக்கென்ற ஒரு ஆறுதல் இல்லை, என்னை நேசிப்பதற்கென்று யாரும் இல்லை, எல்லாரும் தேசத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள், ஆனால் நான் மாத்திரம் ஒரு வேதனையோடு, குறைவோடு, பாரத்தோடு, தோல்வியோடு, நஷ்டத்தோடு, வேதனை நிமித்தமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று ஏதோ ஒரு நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு மகனாய், மகளாய், ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாய், சகோதரியாய், ஒரு நல்ல செல்ல பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கலாம். இந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை மகனே, நான் உன்னை மறப்பதில்லை என்று இந்த ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்காக மறப்பதில்லை? நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் என்னுடைய கரத்தால் நான் உன்னை உருவாக்கினேன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் உங்களை உருவாக்கின தேவன். நீங்கள் யாராய் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு தகப்பனாய், தாயாய், சகோதரனாய், சகோதரியாய் இருக்கலாம், அந்த தேவன் உங்களை உருவாக்கினவர். அந்த தேவன் இந்த பட்டணத்தின் நடுவில் உங்களை சிருஷ்டித்த ஒரு ஆண்டவர். அந்த தேவன் தான் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா,
நான் உன்னை மறப்பதில்லை. யார் மறந்தாலும் கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இந்த ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மறவாத தேவன் தான் உங்களை தேடி ஒரு மருமகனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். மறவாத தேவன் தான் உங்களை போல ஒரு மகனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். மறவாத ஒரு ஆண்டவர் தான் இந்த பூமியிலே கடைசி மட்டும் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து என் மகனுக்காக அந்த வேதனையை சுமக்கட்டும், என் மகளுக்காய் அந்த அவமானத்தை சுமக்கட்டும், என் மகளுக்காய் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி உங்களை மறவாமல் தேடி வந்த ஒரு நல்ல தேவன். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஏசாயா 49 அதிகாரம் அதன் 15 16 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஸ்திரியானவள் தான் பெற்றெடுத்த தன் பிள்ளையை மறந்து விடலாம், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்து விடலாம், ஒரு பெற்றெடுத்த தாய் தன்னுடைய பிள்ளையை ஒருவேளை மறந்து கைவிட்டு விடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கலாம். நேசிக்கிற என் தாய், நேசிக்கிற என்னுடைய தகப்பன் என்னை அவமானப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், என்னை புரிந்து கொள்கிறதில்லை, எனக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறது இல்லையே, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் அவமானத்தில் இருக்கிறேன், நான் குறைவோடு இருக்கிறேன், ஆகவே தான் அவர்கள் என்னை நேசிப்பதில்லை என்று ஏதோ ஒரு பாரத்தில் இருக்கலாம். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. உங்கள் தகப்பன் உங்களை மறவாத ஒரு தேவன், உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்து தேடி வந்தாரு. அவர் உங்களை மறவாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதே ஏசாயா 49 அதிகாரம் அதில் 16 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உங்களை எல்லாம் என் உள்ள கையில் நான் வணைந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த தேவன், அந்த ஆண்டவர் தமது உள்ள கையில் அவர் வணைந்திருக்கிறார். நீங்கள் யாரோ ஒருவர் அல்ல, யாரோ ஒரு நிலையில் நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஒதுக்கி தள்ளப்பட்டவர்கள் அல்ல, எல்லாம் இழந்து போன ஒரு மகன் மகள் அல்ல. நீங்கள் ஆண்டவருடைய கையில் வணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அவருடைய கையில் உங்களை வணைந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய உள்ள கையில் நான் உன்னை வணைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் என் முன்பதாக நிற்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவரையும் அவர் மறப்பது இல்லை. அந்த ஆண்டவர் அவருடைய கரத்தில் தான் உங்களை வைத்திருக்கிறார், அவருடைய கரத்தில் தான் உங்களை வணைந்திருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அந்த தேவன் மறவாமல் உங்களை தேடி வந்து வணைந்து உங்களுக்கு உதவி செய்கிற தகப்பனாய் அவருடைய கரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தனிமையில் அல்ல, நீங்கள் வேதனை நின்று கொண்டிருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு பாரத்தில், ஒரு வேதனையான சூழ்நிலைகளில், ஒருவேளை தற்செயலாய் இந்த கூட்டத்திற்கு ஒருவேளை வந்திருக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். இந்த உலகத்தில் யாருமே என்னை நேசிக்கல, உள்ளான அன்பு யாரும் எனக்குள் வெளிப்படுத்தவில்லை. உங்களை உருவாக்கின அந்த தேவன் உங்களை எல்லாம் கையில் வணிந்திருக்கிறார். அவர் எப்படி உருவாக்கினாரோ நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிறேன், ஆகவே தான் உலகம் என்னை பகைக்கிறது, உலகம் என்னை தள்ளிவிடுகிறது, என்னை புரிந்து கொள்வதற்கு யாரும் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எரேமியா 1 அதிகாரம் அதில் 5 வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், எரேமியாவே, உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன். உன் தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாக உங்களை தேடி வந்தார். உங்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உங்களை எல்லாம் மறவாமல் அவர் தேடி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் எல்லாரும் மறந்து விடலாம், எல்லாரும் கைவிட்டு விடலாம். உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற இந்த ஆண்டவர் உங்களை மறப்பதில்லை. இந்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிறது இல்லை. என் அன்பான தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, அதற்காக தான் உங்களை தேடி வந்த ஒரு ரட்சகர், அதற்காக தான் உங்கள் மீது அன்பு கொடுத்த ஒரு நல்ல தேவனாய் இந்த பூமியில் மனுமகனாய் அந்த ஆண்டவர் வெளிப்பட்டார். அந்த எரேமியாவை பார்த்து சொல்லுகிற, எரேமியாவே, உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன். அப்போ ஒரு தாயின் கர்ப்பத்தில் அந்த குழந்தை உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே அந்த பிள்ளையை ஆண்டவர் அறிவாரானால் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மறப்பாரா? உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தேடி வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவர் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார். நீங்கள் எத்தனையோ சூழ்நிலைகளில் பாரத்தோடு வேதனைப்படலாம். இரவெல்லாம் நீங்கள் பாரம் கொண்டு இருக்கலாம். ஐயோ, என் கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை, என் வேதனைகளை யாரும் அறிந்து கொள்கிறதில்லை, நான் இவ்வளவு வேதனை நடுவில், கண்ணீரின் நடுவில், வேதனையான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கிற வேதனைகள், நீங்கள் படுகிற அந்த அவமானங்கள், அந்த நிந்தனைகள், அந்த கூப்பிடுதல், கதறுகள், இது எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவன் உங்களை எல்லாம் அவர் பாதுகாத்து உயர்த்த போகிறார். அல்லேலூயா.
அந்த எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எரேமியா 1:5 வேதம் என்ன சொல்ல, தாயின் கர்ப்பத்தில் நீ வெளிப்படுவதற்கு முன்பதாகவே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மகனே, என் அன்பான தாயை, தகப்பனே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஒவ்வொருவர் மீது ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் யாராயிருக்கலாம், ஏதோ ஒரு மகனை குறித்து, ஏதோ ஒரு மகளை குறித்து, உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி இருக்கலாம். அந்த பிள்ளையை குறித்து, அந்த மகனை குறித்து, அந்த மகளை குறித்து தேவனுடைய திட்டத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் பாரத்தோடு வந்திருக்கலாம். நான் எத்தனையோ வருடங்கள் ஜெபம் பண்ணுகிறேன், எத்தனையோ மாதங்கள் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், இன்னும் பதில் கிடைக்கவில்லையே. கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். அந்த பிள்ளையை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எந்த குடும்பத்திற்காய், எந்த பிள்ளைக்காய், எந்த மகனுக்காய், மகளுக்காய் நீங்கள் பாரம் கொள்கிறீர்களோ, கர்த்தர் அதே மகனை, அதே மகளை அவருடைய கரத்தில் உருவாக்கி, அந்த மகனை கர்த்தருக்காக வேறு பிரித்து அவருடைய கரத்தில் கர்த்தர் உருவாக்க போகிறார். அல்லேலூயா. நான் உன்னை மறப்பதில்லை மகனே, மகளே, நான் உன்னை மறப்பதில்லை. உன் வேதனைகள், உன் பாரங்கள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் தீர்க்கதரிசியாக ஏசாயா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயா 9:6 முதல் லைனில் என்ன சொல்லுகிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், மறவாத ஒரு தேவன் தமது சொந்த மகனையே ஒரு பாலகனாக இந்த உலகத்தில் அவதரிக்கும்படி அந்த தேவன் பரலோகத்தை விட்டு வெளிப்பட்டார். அல்லேலூயா. நம்மை போல ஒரு மகனாய், நம்மை போல ஒரு மானிடனாய், நம்மை போல ஒருவராய் இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரே. உங்கள் மீது அவர் அன்பு வைத்தார், உங்கள் மீது அவர் கருணை கொண்டார். நீங்கள் யாரோ ஒருவர் நீங்கள் பாரம் கொண்டு இருக்கலாம், நீங்கள் கலங்கி இருக்கலாம், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். அந்த மறவாத தேவன் உங்களையும் அவர் நேசிக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? ஓசியா 11 அதில் 8 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஓசியா 11 8 1057 பக்கத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எபிராய், உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை உருவாக்கின தேவன் உங்களை மறவாத அந்த ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் கைவிடுகிறதில்லை, நான் உன்னை மறவாமல் உன்னை நேசிக்கிறேன், உன்னை விட்டு விடுகிற ஒரு தேவன் அல்ல. உன்னை எப்படி அதற்கு ஒப்பு கொடுப்பேன்? அந்த வேதனைக்கு, அந்த பொல்லாப்பிற்கு உன்னை ஒப்பு கொடுக்காதபடி நான் உன்னை விலைக்கு பாதுகாப்பேன். அதே அதிகாரம் 3 வேதம் என்ன சொல்லுகிறது? நீ சிறு குழந்தையா இருக்கிற பொழுது உன்னை கரம் பிடித்து நடக்க பழக்குவித்தேன், நீ சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது நானே உன்னை பழக்குவித்தேன், நானே உன்னை நடக்க பழக்குவித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு தடுமாற்றம், இன்றைக்கு ஏதோ ஒரு பாரம், இன்றைக்கு ஏதோ குடும்பத்தின் நடுவில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தாயாய், தகப்பனாய் இருக்கலாம். உங்க குடும்பத்தை அவருக்கு உருவாக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை அவர் தாங்கி நடத்த போகிறார். உங்களுக்கு பலன் இல்லை, உங்களுக்கு நடப்பதற்கு, உருவாக்குவதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு பலன் இல்லை. அந்த தேவன் உங்கள் குடும்பத்தை நடத்துவித்து அந்த ஆண்டவர் உங்களை மறவாதபடி மீண்டும் நினைவு கூறுவார். அல்லேலூயா. அவர் மறவாதபடி நினைவு கூறுகிற ஒரு தேவன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாம் சேர்ந்து பாடலாம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. இரவும் பகலும் இதுவரை உதவி நீரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நீர்தானையா உதவி நீரே, எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்லோரி எல்லோரி என்னையும் கண்டீரே, எப்படி நாம் நன்றி சொல்வேன். எல்லோரி எல்லோரி என்னையும்
நினைவு கூர்ந்த ஒரு ஆண்டவர். ஒருவேளை தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாக்கப்படுகிற பொழுதே உங்களை மறக்கல. எவ்வளவு ஆபத்துகள், எவ்வளவு வேதனைகள். ஆனால் இந்த வருட வரையிலும், இத்தனை வயது வரையிலும் கர்த்தர் கிருபையோடு இஸ்ரவேல் யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சகல வேதனைகளுக்கு உங்களை விலைக்கு மறைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. நீங்கள் யாராயிருந்தாலும் அந்த தேவன் உங்களை மறப்பதே இல்லை. சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு ஏழ்மை, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு வறுமை, ஏதோ ஒரு வேதனையான நிலை, நீங்க என்றைக்குமே மறக்கப்படுவதில்லை. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முறை ஒரு ஊழியத்தின் பாதையிலே ஒரு 3 நாட்கள் ஒரு பட்டணத்தில் கூட்டம் நடைபெற்றது. அந்த 3 நாட்கள் அந்த பட்டணத்தில் கூட்டத்தை நிறைவேற்றினேன். கூட்டம் முடிகிற அந்த நேரம் வந்தது. எல்லாருக்காக ஜெபம் பண்ண நின்றார்கள். எல்லாருக்காக ஜெபம் பண்ணி முடித்தேன். அங்க இருக்கிற அருமையான போதக பிதா, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் அதற்கு போன பின்பு எங்களை சாப்பிடுவதற்காக அருமையான போதர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார், மகனே, இங்கு கொடுக்கப்படுகிற அந்த காணிக்கை இது உனக்கு சொந்தமானதல்ல. இதே பட்டணத்தில் ஒரு ஏழை தாயார் இருக்கிறார்கள். அந்த தாயாருக்கு தான் அந்த காணிக்கை நீ கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வெளிப்பாடு வெளிப்பட்டது. சரி ஆண்டவரே, நீங்க யாருக்கு கொடுக்க விரும்பினாலும் அதை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஐயாவோடு இணைந்து அந்த பட்டணத்தில் அந்த அருமையான இடத்தில் நான் சாப்பிட்டேன். சாப்பாடெல்லாம் முடிந்தது. கவர் கொடுத்தார்கள். ஐயா எல்லாம் எங்களை வழி அனுப்பி வைத்தார்கள். ஒருவேளை அந்த மைதானத்தை விட்டு, அந்த பட்டணத்தை விட்டு நாங்கள் புறப்பட்டு வர வேண்டும். எனக்குள்ளாக ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னாரே, இதே பட்டணத்தில் ஏதோ ஒரு தாயாருக்கு அதை கொடுக்க வேண்டுமே, அந்த தாயாருக்காக ஆண்டவர் கரிசனையோடு கொடுக்க கட்டளையிட்டாரே என்று சொல்லி நான் சோர்ந்து என்னுடைய வாகனத்தில், என்னுடைய வண்டியை மெதுவாக அந்த பட்டணத்தை விட்டு எடுத்துக்கொண்டிருந்தேன். ஐயா பார்த்தார்கள், ஒருவேளை எல்லாம் முடிந்தது பிரதர், போகட்டும் என்னை அனுப்பிவிட்டார்கள். நான் மெதுவாக வருகிறேன், இன்னும் யாரும் வரவில்லையே, ஆண்டவர் எந்த தாயாரை எனக்கு காண்பிக்கவில்லையே, இதோ ஒரு பட்டணத்தில் தானே ஆண்டவர் காண்பிக்கிறேன் என்று சொன்னார் என்று நான் பாரத்தோடு கொஞ்சமாய் மெதுவாகவே என் வாகனத்தில் மெதுவாய் யாராவது பார்க்கிறார்களா, யாராவது கூப்பிடுகிறார்களா, வெகு நேரம் ஆகிவிட்டது, ஆனால் யாராவது காத்திருக்கிறார்களா என்று சொல்லி அந்த பட்டணம் முடிகிற வரையில் நான் பார்த்தேன், யாருமே இல்லை. அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி அதை செய்ய வேண்டுமே என்று என் உள்ளத்திற்குள்ளாக பாரும், என் உள்ளத்திற்குள்ளாய் பாரும். அந்த பட்டணத்தை விட்டு கொஞ்சம் நான் வெளியே வருகிற பொழுது இருள் போகும் சூழ்ந்த அந்த நேரத்தில் ஒரு அருமையான சகோதரி முன்பதாக நின்றார்கள். அந்த சகோதரி சொன்னார்கள், ஐயா நீங்கள் இவ்வளவு நேரம் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தேன் ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு வருவதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டது, எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண வேண்டும், அதற்காக தான் நான் பாரத்தோடு நான் காத்து நிற்கிறேன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார், அந்த தாய் இந்த மகள் தான், இந்த மகளுக்காக தான் நீ செய்ய வேண்டும், இந்த மகளுக்காக தான் அந்த காணிக்கை நீ கொடுக்க வேண்டும், நான் தான் அந்த மகளை அனுப்பி இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த அருமையான குடிசை வீட்டு, ஒரு சின்ன வீடு, சின்ன குடிசை வீடு, 2 பிள்ளைகள் அப்படி அமர்ந்திருந்தார்கள். அந்த வீட்டில் அந்த 2 பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அமர்ந்திருந்தார்கள். அந்த சின்ன குடிசை வீட்டில் போய் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளை மறவாமல் எவ்வளவு அழகாய் நீங்க நேசிக்கிறீங்க. இந்த உலகத்தில் ஒரு ஓரமான ஒரு சூழ்நிலையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைகளில், ஒன்றுமற்ற ஒரு சின்ன குடிசையில் இந்த அருமையான பிள்ளைகள் வாழ்கிறார்கள் என்ற உள்ளத்திற்குள் பாரத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி, அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணி நிறைவு செய்தேன். நிறைவு செய்து முடிந்தவனே கொடுத்த கவரை அந்த அருமையான தாயாரிடத்தில் கொடுத்தேன். அந்த தாயார் அதை வாங்கிவிட்டு சொன்னார்கள், ஐயா 3 நாள் உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டேன், என் உள்ளத்தில் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆறுதல், என் உள்ளத்தில் இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தெய்வம் உண்டா, இப்படிப்பட்ட நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, என் மீதும் அந்த ஆண்டவர் அன்பு வைத்தால் என்னை ஆண்டவர் வெளிப்படுத்தட்டும், எனக்கு உதவி செய்யட்டும் என்று நான் பாரத்தோட ஜெபம் பண்ணினேன் ஐயா. அந்த கவரை வாங்கிவிட்டு அந்த தாயார் சொன்னார்கள், உங்களிடத்துல எல்லாம் நான் வாங்க வேண்டாம், நீங்கள் தர வேண்டாம் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு கொடுப்பதற்காக தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய கரங்களில் கொடுத்த பொழுது மறு நிமிடம் அவர்கள் சொன்னார்கள், ஐயா நாளை தினத்தில் சாப்பாட்டிற்கு வழி இல்லையா, நாளை தினத்தில் நான் என்ன செய்வது என்று தெரியல, இந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் என்ன கொடுப்பது என்று தெரியல, ஆனா இவ்வளவு நேசிக்கிற மறவாத ஒரு தேவன் இயேசு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா.
நாளை தினத்திற்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று அந்த தாயார் அப்படியே தேம்பி தேம்பி கண்ணீர் விட்டார்கள். அந்த 2 பிள்ளைகளும் அருகில் இருக்கிறார்கள். அந்த தாயார் சொன்னார்கள், இயேசு என்னை மறக்கலை, ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், என் மீது அவர் அன்பு வைத்திருக்கிறார், நான் எதற்கும் பயப்படுகிறதில்லை, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி அதே இடத்தில் அந்த நடு இரவில் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் அந்த இயேசு, இதுதான் அந்த நல்ல தேவன். இந்த தேவன் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார், எல்லாரையும் அவர் மறவாமல் அவர் அருகில் வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் மறப்பதில்லை. இன்று இரவும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். எல்லாரும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடு நீங்க பேசினதற்காக உமக்கு நன்றி. வேகமாக எழுந்திருங்கள். எல்லாரும் இயேசுவை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவருடைய பலம சில நிமிடங்கள் இயேசுவை நோக்கி கூப்பி, என்னை மறவாத ஒரு இயேசு என்னை தேடி வந்தேன், இதற்காக தான் மனுமகனாய் நீர் வெளிப்பட்டீர். இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று வேதம் சொன்னது போல எங்களுக்காய் ஒரு பாலகனாய் வெளிப்பட்டீர் ஐயா, எங்களுக்காக ஒரு நல்ல குமாரனாய் வெளிப்பட்டீர், எங்களை மறவாமல் தேடி வந்தீர். ஒரு தெய்வமே எங்களை தேடி வந்ததே, ஒரு தெய்வமே எங்களை போல ஒரு மனுமகனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது. எவ்வளவு நல்ல தேவன். இஸ்ரவேலை யாக்கோபே நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து இன்னைக்கு அநேகரோடு ஆண்டவர் இடைப்படுகிறார். எல்லாரும் இயேசுவை சொல்லுங்க. நீங்க யாராக இருக்கலாம், நீங்க இயேசுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களாக இருக்கலாம். இன்னைக்கு இயேசுவை நீங்க சொல்லி கூப்பிடுகிற பொழுது இது ஆண்டவருடைய கரம் உங்களை தோண்டுகிறது. நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு தேவ வல்லமை ஒவ்வொருவரை தோண்டுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வெளிப்படுவதாக. அவருடைய பலமான கரம் இந்த இடம் முழுவதும் இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. இந்த பலமான வல்லமை கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் நீ கலங்காதே மகளே, நீ கலங்காதே சகோதரனே. நான் உன் தகப்பன், நான் உன் தேவன், நான் உன்னை கைவிடுகிறதில்லை. இந்த ஆண்டவருடைய பலமான வல்லமை ஒவ்வொருவர் மீது வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஒரு தாயாரை ஆண்டவர் தோண்டுகிறார். நீங்கள் கலக்கத்தோடு பாரத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எனக்கு நீ யாரும் இல்லையே, என் மீது அன்பு கூறுவதற்கு யாரும் இல்லையே, நான் தள்ளிவிடப்பட்ட ஒரு மகள், கைவிடப்பட்ட ஒரு மகள், நான் ஒரு அனாதை. இது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனாதை அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அனாதை இல்லை மகளே, நான் உன்னை தேடி இன்றைக்கு வந்திருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. இந்த ஆண்டவருடைய தொடுதல் வெளிப்படுகிறது. உங்களை அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்காய் வேதனைகளை ஏற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் எல்லா சாபங்களை அவர் சுமந்தார். இன்னைக்கு உங்க சாபம் மாறுகிறது, உங்க வேதனை மாறுகிறது, உங்க கண்ணீர் மாறுகிறது, உங்களுடைய பலவீனங்கள் நோய்கள் மாறுகிறது. இன்னைக்கு பலமான வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உமது கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக. ஆண்டவருடைய பலமான கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள் இறங்கி வரட்டும் ஐயா. ஒரு சகோதரி ஆண்டவர் தொடுகிறார். இத்தனை வருடம் நீ பாரப்பட்டு சுமந்தது போதும் மகளே, ஐயோ நான் ஏன் வாழ்கிறேன், இந்த உலகத்தில் நான் பட்ட வேதனைகள் போதும், ஆண்டவர் என்னை எடுத்துக் கொள்ளட்டும், இந்த உலகத்தை விட்டு நான் போகட்டும் என்று நீ சொன்ன மகளே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன். நான் உன் குடும்பத்தை உன்னை கொண்டு தான் நான் கட்டி எழுப்ப போகிறேன் மகளே. நீ ஆண்டவருடைய பலமான கரத்திற்குள் நீ வா மகளே. நீ கைவிடப்படுகிறது இல்லை. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒரு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். சகோதரனே நீ எழும்பு, ஆண்டவருக்காக நீ வைராக்கியம் கொள் மகனே. உனக்கு கொடுத்திருக்கிற ஆவியை குறித்து நீ அசதியாயிராதே, அனல் கொண்டு நீ எழுப்பு மகனே. இது நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்யட்டும். வல்லமை இறங்கட்டும். ரகமா தூர பதர ரகமா தல்லரமா. வல்லமை இறங்குவதாக, ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக. எல்லா அசுத்தங்கள் மாறட்டும், எல்லா பிசாசின் கிரியைகள் மாறட்டும். ஆண்டவருடைய பலமான வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் மனுமகனாக வெளிப்பட்டு இந்த உலகத்தின் சாபத்தை மாற்றி பிசாசின் கிரியைகளை அழித்த ஆண்டவர் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஜெயம் கொடுப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உமது கரம் இன்னைக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு ஒவ்வொருவரை மறவாமல் நினைவு கூர்ந்ததற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே இந்த பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் முன்குறித்து தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. தேவன் நான் மறப்பதில்லை என்று